வணக்கம். நடந்தது என்ன நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பிறந்த நாள். இதிகாச காலங்களிலிருந்து ஒரு கொடுங்கோலன் எல்லோரையும் கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது கடவுள் ஒரு அவதாரமாக வருவார் என்று சொல்வார்கள். அந்த இதிகாச பாணியில் பார்க்க போனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமுமே ஒரு அவதாரம்தான். அதை தோற்றுவித்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் ஒரு அவதாரம்தான். இந்த அவதாரத்தின் நோக்கம் என்ன? இரண்ய கசுபு கொடுமை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நரசிம்ம அவதாரம், ராவணன் தவறு செய்யும் பொழுது ஒரு ராமாவதாரம், கம்சனை கொல்வதற்காகவும் தர்மத்தை நிலைநாட்டவும் கிருஷ்ணாவதாரம். அதைப்போல் தமிழகத்தில் அண்ணாவிற்கு பிறகு அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை மக்கள் விரோத சக்தியாக, அந்த கட்சியை தன் குடும்ப நிறுவனமாக கருணாநிதி மாற்றி தமிழர்களுக்கு எதிராக பல கொடுமைகளை செய்து சுயநலத்தின் பிதாமகனாக மாறிக்கொண்டிருக்கிற காலத்தில் எம்ஜிஆர் என்கிற சக்தி இந்த இயக்கத்திற்கு தேவை என்பதை அண்ணா முன்பே புரிந்து கொண்டார். எந்த இயக்கத்திற்கும் இல்லாமல் தன்னுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தாய் கழகத்தின் ஒரு அங்கமாக எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்களையும் இணைத்த காரணம் எம்ஜிஆர் என்கிற மாபெரும் சக்தியை அண்ணா உணர்ந்திருந்தார். அண்ணா மறைவிற்கு பிறகு இந்த எம்ஜிஆர் என்கிற சக்தியின் ஆதரவோடு கட்சியை கைப்பற்றினார் கருணாநிதி, முதலமைச்சரானார். அதற்கு பிறகு அந்த தாய் கழகத்திலிருந்தே எம்ஜிஆர் மன்றங்களை கழற்றிவிட்டு தன் மகன் முத்துவுக்கென்று ஒரு மன்றத்தை துவக்கி, யாரால் இந்த பதவிக்கு வந்தோமோ அவர் இனி கட்சியில் இருந்தால் ஆபத்து என்பதை புரிந்து கொண்டு செயலாற்றத் துவங்கினார் கருணாநிதி. அப்பொழுதுதான் உண்மையான ராமாவதாரம் எடுத்தார் எம்ஜி ராமச்சந்திரன் என்கிற புரட்சித் தலைவர். 1972 அக்டோபர் மாத முதல் வாரத்தில் திருக்கழுகுன்ற கூட்டத்தில் கணக்கு கேட்டார். வெளிப்படையாக கேட்டார். இந்த மந்திரிகள், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கணக்கு காட்ட தயாரா? கட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் கணக்கு காட்ட தயாரா என்றார். நான் கணக்கு காட்ட தயார், நான் நடித்து சம்பாதித்தது என்று வெளிப்படையாக சொன்னார். அக்டோபர் 8 சென்னை லாய்ட்ஸ் ரோடில்தான், அதாவது அவர் இருக்கிற வீட்டு தெருவின் அந்த மறுமுனையில்தான் கருணாநிதிக்கு எதிராக மீண்டும் கணக்கு கேட்டார். அக்டோபர் 10 அவர் வெளியேற்றப்பட்டார். அவருடைய ரசிகர்களும் பல்லாயிரக்கணக்கான எம்ஜிஆர் அபிமானிகளும் அவரோடு நின்று இந்த நாளில் இந்த கட்சி பிறந்தது. அக்டோபர் 17 கட்சி ஆரம்பித்தார். 73 வென்றார். 73 ஆட்சியை கைப்பற்றினார். கருணாநிதியின் கொடூரமும் அதிமுகவின் உதயமும், இது குறித்து தான் இன்று பேசப்போகிறோம். இது குறித்து பேசுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆரம்ப நாள் உறுப்பினரும், அதற்கு முன்பே எம்ஜிஆர் மன்றத்தின் உறுப்பினராகவும் இருந்து, வழக்கறிஞராக இருந்து, புரட்சித் தலைவி ஆட்சியில் அமைச்சராக இருந்த மூத்த அதிமுக தலைவர், இன்றைக்கு கழகத்தின் அமைப்புச் செயலாளர் பொன்னையன் அவர்களை நாம் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம். இந்த பிறந்த தினம் வருவதற்கு காரணம், புரட்சித் தலைவர் இந்த அவதாரம் எடுக்கவும், இந்த இயக்கத்தை வைத்துக்கொண்டு ஒரு புனித போரை துவக்கவும் காரணமாக இருந்த கருணாநிதியின் கொடூரங்கள் என்ன? உங்களுக்கு தெரியும், மக்களுக்கும் தெரியும். திராவிட பேர் இயக்கம் ஒரு புனித நோக்கோடு துவக்கப்பட்ட இயக்கம். சமூகத்தில் இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகளை போக்க வேண்டும் என்ற நோக்கோடு 1916ஆம் ஆண்டு துவக்கப்பட்ட தென்னிந்திய நல சங்கம் பல பரிணாம வளர்ச்சிகளை அடைந்தது. அதன் முதற்கட்டமாக அது நீதி கட்சியாக மாறி, பின்னர் திராவிட கழகமாக மாறி 1949 திராவிட முன்னேற்றக் கழகமாக அண்ணா அவரால் பரிணாம வளர்ச்சியின் உச்சகட்டமாக கொண்டு செல்லப்பட்டது. நோக்கம்
சமுதாயத்தில் உள்ள பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை களைய வேண்டும். சாதியற்ற சமுதாயத்தை படைக்க வேண்டும். இந்த நோக்கோடு துவக்கப்பட்ட இந்த பேர் இயக்கத்தில் பெருந்தகை பேரறிஞர் அண்ணா அவர்கள் எண்ணெயதை செயல்வடிவில் கொண்டு வருவதில் வாக்குச்சுத்தத்தோடு செயல்பட்ட காரணத்தால் அவர் 1967 அரியணைக்கு ஏறினார். அவர் அரியணைக்கு ஏறிய போது ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அவருக்கு வாழ்த்து கூறுவதற்காக அமரர் K.A. மதியழகன் அண்ணன் தலைமையில் நாங்கள் பலர் முன்னணி தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து அண்ணாவை சந்திக்க நுங்கம்பாக்கம் இல்லத்திற்கு சென்றோம். அண்ணா அவர்கள் மாலையை பெற மறுத்துவிட்டார். என்ன, படித்தவர்கள் வருகிறீர்கள், நீங்கள் எனக்கு மாலை இடுகிறீர்கள்? நான் எழுதுகிற எழுத்தையோ பேசுகிற பேச்சையோ கேட்கிற படிக்கிற மக்கள் ஒரு 1/4% கூட இல்லையே. ஆனால் தமிழகத்து மக்களில் கிட்டத்தட்ட 70% மக்கள் படியாத பாமர மக்களாக இருக்கிறார்களே. எப்படி அவர்கள் நம் கொள்கைகளை உணர்ந்து நம்மை ஆட்சி கட்டலுக்கு கொண்டு வந்திருப்பார்கள்? நமது கொள்கைகள் மாநில சுயாட்சி கொள்கைகள், இந்தி எதிர்ப்பு கொள்கைகள், ஈட்டி என பாய்ந்து வரும் இந்தியை தடுக்க ஆங்கிலம் என்ற கவசம் வேண்டும் என்ற கொள்கை, மோர் ஃபெடரல் பவர்ஸ், மோர் ஃபினான்ஷியல் பவர்ஸ், மோர் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் என்றெல்லாம் நாம் கோருகின்ற அந்த கொள்கைகளை உணர்ந்தால் மக்கள் நமக்கு வாழ்க்கை போட்டிருப்பார்கள். இதை எண்ணி பாருங்கள் என்று கேட்டார். உங்களிடம் இதை நான் கேட்கிறேன். ஆனால் நான் 1955-56 ஒருவரிடம் இதை விவாதித்தேன் என்றார். அப்போது தான் சொன்னேன், அவர் யார் தெரியுமா? அவர்தான் நமது புரட்சி நடிகர் எம்ஜிஆர். எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் நான் நமது கொள்கைகளை எல்லாம் மக்களிடம் பரப்புவதற்கு சினிமா என்ற ஆயுதம் வேண்டும் என்று நினைத்தேன். அதற்கு தகுந்தவர்கள் யார் யார் என்று தேடிய போது மிக தகுந்தவராக என் இதயத்தில் விழுந்த இதயக்கணி எம்ஜிஆர் 1957 வெளிவந்த நாடோடி மன்னனிலிருந்து இதுகாரம் அவர் நடித்த படங்களெல்லாம் திமுகவின் கொள்கைகளை, எனது கொள்கைகளை பறைசாற்றுகிற கொள்கை பரப்பு பேரங்கிகளாக இருந்திருக்காவிட்டால் ஆட்சி பீடத்திற்கு நாம் இன்று வந்திருக்க முடியாது. ஒரு ஊழலற்ற நிர்வாகம் தேவை, நேர்மையான ஆட்சி தேவை, ஏழைகளுக்கு உய்வை தரும் ஆட்சி தேவை, தாய் குலத்தை பாதுகாக்கிற ஆட்சி தேவை என்று நாடோடி மன்னன் படத்தில் மட்டுமல்ல, தொடர்ந்து அவர் கூறியவற்றை செயல்படுத்த வேண்டும் என்ற உத்வேகத்தோடு நான் 67 ஆட்சி பீடத்திலே நான் அமர்ந்தேன். இந்த காரணத்தால் இந்த மாலையை நீங்கள் எம்ஜிஆருக்கு சென்றிடுங்கள் என்று மிகவும் அடக்கத்தோடு பேரறிஞர் அண்ணா, பெரும் தன்மையுடைய அண்ணா என்று கூறினார். இதை நான் சொல்வதற்கு காரணம், திராவிட பாரம்பரிய இயக்கமே ஆட்சி கட்டலுக்கு வந்ததுக்கு எம்ஜிஆருடைய மனிதநேயம், தாய்க்குலப்பற்று, தூய்மை அரசியல் வேண்டும் என்ற அந்த நோக்குதான் என்பதனை அண்ணா அவர்களே எடுத்து கூறினார். திமுக துவக்கப்பட்ட காலத்தில் இன்னொரு முக்கியமானது, கருணாநிதி திமுகவிலேயே இல்லை. அந்த 50 தலைவர்களில் இல்லை. அண்ணா, ஈ.வி.கே. சம்பத், நாவலர், மதியழகன், என்.வி. நடராஜன் என்ற 50 தலைவர்களும் கூட சத்யவாணி தம்மையார் போன்றவர்கள் எல்லாம் இருந்தார்கள். ஆனால் கருணாநிதி பேரியக்கத்திலே இல்லை. திமுகவுக்கு ஒட்டோ உறவோ சம்பந்தமோ கொண்டாடுவதற்கு தார்மீக மனநிலையை கருணாநிதி வைத்து கொள்ளக்கூடாது. இதுதான் உண்மை நிலை. அப்படிப்பட்ட கருணாநிதிக்கு ஒரு பெரிய பற்றோடு, இயக்கப்பற்றோடு அவர் இருக்கவில்லை. அண்ணாவின் புகழ் வளர்ச்சியை கண்டு பிற்காலத்திலே வந்தார். அவர் சூழல் காரணமாக, அதாவது ஒரு அரசியல் விபத்து என்று சொல்லலாம், அண்ணா மறைந்து விடுகிறார். அண்ணா மறைந்த பிறகு அடுத்து யார் வருவது என்ற சூழல் வருகிறது. புரட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு இயேசுபிதா. இந்த கன்னத்தில் அடித்தா அடுத்த கன்னத்தையும் கொடுனா கொடுத்துருவார். கருணாநிதி எத்தனையோ துரோகங்களை புரட்சி தலைவருக்கு செய்திருக்கிறார், தெரியும் புரட்சி தலைவருக்கு. இருந்தாலும் கூட அவர் புரட்சி தலைவரை கெஞ்சி கேட்டு இறைஞ்ச காரணத்தால் மனமிறங்கி புரட்சி தலைவர் போட்ட பிச்சையின் காரணமாக முதலமைச்சராக கருணாநிதி வந்தார். வாக்குறுதியை பெற்றார் புரட்சி தலைவர். எத்தனை முறை கருணாநிதி அப்பொழுது ராமாவரம் தோட்டத்திற்கு போயிருப்பார். உண்மையில் அண்ணா இறந்த பிறகு தமிழகமே எதிர்பார்த்தது நாவலர் தான் அந்த இடத்திற்கு வருவார் என்று எதிர்பார்த்தார். புரட்சி தலைவர் மட்டும் அன்றைக்கு கருணாநிதி மீது இரக்கம் காட்டாவிட்டால் நாவலர் தான் வந்திருப்பார் என்பதுதானே உண்மை. 100% அது உண்மை. ஆனால் ஒரு வாக்குறுதியை பெறுகிறார். உன் மீது ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு புரட்சித் தலைவர் அவர் வாக்குறுதியை பெற்றார்.
ஆட்சி பீடத்திலே நான் தூய்மையாக இருப்பேன், நேர்மையாக இருப்பேன், கை சுத்தமாக இருப்பேன், அண்ணாவின் கொள்கையிலையும் உங்கள் உணர்வுகளை நடைமுறைப்படுத்துகிறேன்னு சொன்னார். சொன்னதை செய்யலை. புரட்சி தலைவரை இந்த இயக்கம் தோற்றுவிப்பதற்கு எந்த அளவுக்கு பிடித்து தள்ளினார்? திராவிட முன்னேற்றக் கழகத்தில் புரட்சி தலைவர் இருக்கக்கூடாது என்று கருணாநிதி எப்பொழுது நினைக்க ஆரம்பித்தார்? கருணாநிதி கொள்ளையடிக்கின்ற மனப்பாங்கையும், தன் குடும்பம் மட்டுமே நல்ல நிலைக்கு இருக்க வேண்டும் என்ற மனப்பாங்கையும், அதாவது ஊழல் 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 என்பதை சாதாரணமாக நினைத்து மக்கள் கேவலமாக பேசுகிறார்களே என்பதை பற்றி கூட கவலைப்படாமல் தன் குடும்பத்தை மட்டுமே பேண வேண்டும் என்ற அந்த மனநிலையில் அவருடைய அன்றாட ஆட்சி செயல்களும் இருந்த காரணத்தால் புரட்சித் தலைவர் வெகுண்டெழுந்தார். அண்ணா நமது இயக்க முழக்கங்களை சொன்னாரோ, மாறாக கருணாநிதி அடைக்கலம் தந்ததே ஆலயதேவர்கள், மிட்டாஸ் மிராசுதாரர்கள், கள்ளப்பண கொள்ளைக்காரர்களுக்கெல்லாம் அடைக்கலம் தந்தார். ஏழைகளை மறந்தார், நாட்டு மக்களை மறந்தார். இந்த நிலையில்தான் புரட்சித் தலைவர் படிப்படியாக கேள்விகளை முதலில் தனிமையிலே கேட்டார், கட்சிக்கு உள்ளேயே கேட்டார். எதற்குமே அவர் செவிமடிக்காமல் அன்றாடம் எழுந்ததிலிருந்து தூங்குற வரைக்கும் லஞ்சம் லஞ்சம் லஞ்சங்கிற செயலிலே ஈடுபட்ட காரணத்தால் தான் புரட்சித் தலைவர் திசை மாறுகிறது, அண்ணாவின் கொள்கை காற்றில் பறக்க விடப்படுகிறது, மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன ஆயிற்று என்ற ஒரு நிலையை புரட்சித் தலைவர் எடுத்தார். எப்போது எம்ஜிஆரின் மன்றத்தை தாய் கழகத்திலிருந்து பிரிக்க வேண்டும் என்று கருணாநிதி திட்டம் போட்டு மூகாமுத்து மன்றத்தை இணைக்க வேண்டும் என்று எப்போது ஆரம்பித்தார்? அது அவர் முதலமைச்சர் ஆன உடனேயே மக்களுக்கு தெரியும். கருணாநிதி முதலமைச்சரானது கட்சியில் 5வது 6வது 7வது ரேங்கில் இருந்த கருணாநிதியை எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு மக்களுக்கு தெரியும். கட்சி தொண்டர்கள்கிட்டே பெரிய ஆதாங்கம் இருந்தது. இதுதான் இருந்த நிலை. எங்கு பார்த்தாலும் செல்வாக்கு எம்ஜிஆருக்கே அதிகமாக இருந்த நிலை. அரசியல் ரீதியாக, சினிமா ரீதியாக சொல்லவில்லை. எம்ஜிஆரின் செல்வாக்கை குறைக்க வேண்டும். அடுத்து இவர் குறுக்கு வழியிலே சம்பாதிப்பதற்கு எம்ஜிஆரோடு உடன் இருந்தவர்களும் மிகவும் ஆணித்தரமான எதிர்ப்புகளை தெரிவித்து வந்த காரணத்தால் எம்ஜிஆர் நமக்கு சம்பாதிப்பதற்கு இடைஞ்சலாக இருக்கிறார். முதலமைச்சர் பதவி விட்டுவிட்டால் நமக்கு கோடீஸ்வரனாக ஆகக்கூடிய வாய்ப்பை நாம் இழந்து விடுவோம். எனவே எம்ஜிஆர் தான் முட்டுக்கட்டை. கருணாநிதிக்கு பணவெறி தான் மிக முக்கியமான ஒன்று. உற்றார் உறவினரை கூட பணம் வருகிறது குறுக்கு வழியில் என்றால் அவர்களையும் பழிவாங்க தயக்கப்பட மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு குணத்துக்கு சொந்தக்காரர். உங்களுக்கு எடைக்கு எடை பணம் என்றெல்லாம் வாங்கிய ஒரு அரசியல்வாதி அகில உலகிலேயே இவர்தான் என்பது உங்களுக்கு தெரியும். எம்ஜிஆர் மன்றங்கள் தான் திமுக தான் எம்ஜிஆர் மன்றங்கள். இதுதான் உண்மையான நிலை. அண்ணாவே சொன்னார் 67இல் நான் ஆட்சிக்கு வந்ததற்கு எம்ஜிஆர் மன்றங்கள் தான் அச்சாணி ஆணிவேர் என்று சொன்னார். அந்த எம்ஜிஆர் மன்றங்களை வைத்து தானே எம்ஜிஆருடைய புகழ் இவ்வளவு இருக்கிறது. எம்ஜிஆர் மன்றங்களால் தானே நான் முதலமைச்சர் ஆனேன் என்று அண்ணாவே சொன்னார். அதை ஒழித்து விட வேண்டும். கருணாநிதி ஆசைப்பட்டது தனக்கென ஒரு தனி பர்சனாலிட்டி கல்ட் வேண்டும். தன்னுடைய அந்த தனிநபர் பூஜையை மிகைப்படுத்த வேண்டும். முட்டுக்கட்டையாக இருந்தது எம்ஜிஆர் மன்றம். எனவே தனக்குன்னு ஒரு மன்றத்தை உருவாக்க வேண்டும். அந்த மன்றத்துக்கு தன் மகனையே போட வேண்டும். அவன் எம்ஜிஆரை போலவே வேஷம் போட வேண்டும். எம்ஜிஆரையே இமிட்டேட் பண்ண வேண்டும் என்று ஒரு தப்பு கணக்கு போட்டு, நயவஞ்சகர்களுக்கு எப்போதும் போடுகிற கணக்கெல்லாம் சரியான கணக்காக மாறிவிடாது. கருணாநிதி போட்ட நயவஞ்சக சூழ்ச்சியிலே அவர் தோற்றுவிட்ட, மிகவும் மோசமாக தோற்றுவிட்ட அந்த சூழ்ச்சி தான் மூகாமுத்துவை எம்ஜிஆரை ரீப்ளேஸ் பண்ண கொண்டு வந்த அந்த திட்டம். மக்கள் கருணாநிதி மூஞ்சிலை கரியை பூசினார்கள். மூகாமுத்துவினுடைய அந்த படத்தையும் புறக்கணித்தார்கள். கருணாநிதி முத்து மன்றங்கள் என்ற முறையிலே தான் அரசியலை வளர்த்து கொள்ளும் முயற்சியை முறியடித்து விட்டார்கள் தமிழகத்து மக்கள். புரட்சி தலைவருக்கு எதிராக அறிக்கை விட்ட ஆட்களை தயார் செய்தது கருணாநிதி தானே? 100க்கு 100 சந்தேகமே இல்லை. மதுரை முத்து மட்டுமல்ல, மதுரை முத்து அன்று சீனித்தேவர், வீரபாண்டி ஆறுமுகம் போன்ற பலரை தூண்டிவிட்டார். வன்முறையில் நம்பிக்கை இருந்த திமுக மாவட்ட செயலாளர்களை எல்லாம் தூண்டிவிட்டு புரட்சித் தலைவர் எங்கு சென்றாலும் அவருக்கு தொல்லை தருவது, புரட்சித் தலைவருடைய பற்றாளர் ரசிகர்களுக்கு, எம்ஜிஆர் மன்றத்தைச் சேர்ந்தவர்களுக்கு உயிருக்கே ஆபத்தை தருவது, புரட்சித் தலைவரே கொல்லணும்னு சில இடத்துல நினச்சாங்க. உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. மணியாச்சியில் ஒரு கொலை முயற்சி வழக்கு நடந்தது, போடியில் ஒரு கொலை முயற்சி நடந்தது, ஆவடியில் ஒரு கொலை முயற்சி நடந்தது. கருணாநிதிக்கு தெரியாமலா அது நடந்திருக்கும்? திமுக காரர்கள் அந்த அளவுக்கு துணிச்சலோடு செல்லுகிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட ஒரு கிரிமினல் மைண்ட் கருணாநிதிக்கு இருந்திருக்கிறது, கருணாநிதி கும்பலுக்கு இருந்திருக்கிறது என்பதை இதை எடுத்து காட்ட வேண்டும். எம்ஜிஆருடைய ரசிகர்களில் முக்கியமாக இருக்கிறவங்களை அது தீர்த்துடணுன்ட்டு 1 இல்லை 2 இல்லை, அது ஒரு பட்டியலே என்னால் கொடுக்க முடியும். அது மிகுந்த நேரமாகும். கிட்டத்தட்ட 49 பேரை திட்டமிட்டு கொலை செய்தது கருணாநிதியினுடைய தூண்டுதல் பேரில், கருணாநிதியினுடைய
வித்தின் ஹிஸ் நாலேஜ் அவருக்கு தெரிய நடந்த ஒரு பெரிய கொடுமை அரசியல் வரலாற்றில் நடந்தது தமிழகத்தில். வத்தலக்குண்டு ஆறுமுகத்திலிருந்து பூலாவரி சுகுமாரன், விருதாச்சலம் தூத்துக்குடி சாமுவேல், கம்ப குப்புசாமி, கொடுங்கையூர் கிருபாகரன், நெய்வேலி ஜமாலுதீன், இப்படி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். மயிலாப்பூர் தியாகராஜன், எம்ஜிஆர் நகர் சுரேந்திரன், இதில் பட்டியலிலே நான் வச்சிருக்கிறேன். செங்கோட்டை கதிரவன் என்றெல்லாம் 49 பேர், ஒருவரல்ல இருவரல்ல, வியாசர்பாடி ஸ்டான்லி சண்முகம் முதற்கொண்டு 49 பேரின் இன்னுயிரை திமுக என்ற அந்த யமதூதகன் பறித்தது வித்தின் த நாலேஜ் ஆஃப் கருணாநிதி. கருணாநிதியினுடைய நாலேஜ் இல்லாமல் இதெல்லாம் நடந்திருக்குமா? இத்தனை கொலைகள் நடந்திருக்குமா? இந்த கொலையை செய்தவர்கள் மீது கருணாநிதி என்ன நடவடிக்கை எடுத்தார்? ஆட்சிக்கட்டிலே அவர் இருந்தாரே. இந்த இயக்கத்தை ஒழிப்பதற்கு வன்முறையை கையாள வேண்டும், ரத்த ஆறு ஓட வேண்டும். எம்ஜிஆர் பயந்து விடுவார், அரசியல் வேண்டாம் என்று ஒதுங்கி விடுவார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சி உணர்வுகளுக்கு சொந்தக்காரர் கருணாநிதி. புரட்சி தலைவர் வெளியில் கணக்கு கேட்டார், திருக்கழுகுன்றத்திலையும் லாய்ட்ஸ் காலனியில். ஆமாம், பொதுக்குழுவில் கேட்க வேண்டும் என்று. எப்படியாவது புரட்சி தலைவரை பொதுக்குழுக்கு வர வேண்டும் என்று அப்போது நிர்பந்தப்படுத்தினதுக்கு காரணம், அப்படி ஒரு பொதுக்குழுக்கு அவர் புரட்சி தலைவர் போயிருந்தால் எஸ்எஸ்ஆருக்கு நடந்த கதி தானே இவருக்கும் நடந்திருக்கும். நாங்கள் எல்லாம் உண்மையிலே அச்சப்பட்டோம். பொதுக்குழுவுக்கு எம்ஜிஆர் செல்லக்கூடாது என்று அண்ணன் மதியழகன் தலைமையிலே எஸ்டிஎஸ் அண்ணன், கேஏகே, நாஞ்சில் மனோகரன் வற்புறுத்தினோம். ஆபத்து ஒரு கருணாநிதி இதற்கும் துணிஞ்சவர். கருணாநிதி சிரிக்கிறார் என்றால் அவர்களை தீர்த்து கட்டுகிறார் என்று பொருள். அரசியலிலே செல்லாக்காசாக்குகிறார் அல்லது ஏதோ பண்ணிவிடுகிறார் என்று பொருள். ஒரு தலைவர் பெயரை சொல்ல விரும்பவில்லை. அவர் இவருக்கு போட்டியாக வந்து விடுவார் என்ற அச்சம் ஏற்பட்டது அவருக்கு. அவர் ஒழுக்க செயலர், பண்பாளர், ஐயாவினுடைய செல்லப்பிள்ளையாக தந்தை பெரியாருக்கு இருந்தவர். டீகாராம் என்ற ஒரு வழக்கறிஞரை அவருக்கு நண்பராக இவரே ஆக்குகிறார். அவர் குடிகாரர், பல குறைபாடுகளை உள்ளவர். அவர் மூலமாக பலவீனங்களை உருவாக்கி அந்த தலைவரை செயலிழக்க வைக்க வேண்டிய சதித்திட்டத்தில் ஈடுபட்டு அதை கண்டறிந்து அது பிறகு முறியடிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்ச்சிகளையெல்லாம் கையாளக்கூடிய ஒரு கயமை உணர்வுகளுக்கு சொந்தக்காரர் கருணாநிதி. இதனால தான் எம்ஜிஆர் அவரை சீரியஸ் ஆனார். கருணாநிதியை பொதுவாழ்விலிருந்து அகற்ற வேண்டும், அதாவது ஒரு தீய சக்தி என்ற முடிவுக்கு வந்தார். புரட்சி தலைவர் சட்டமன்றத்தில் அவருடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினரோடு போகும்போது அவர்கள் எப்படியெல்லாம் சட்டமன்றத்தில் நடத்தப்பட்டார்கள்? மிக கொடுமை. புரட்சி தலைவருக்கும் ஆபத்து, எம்எல்ஏக்களை அவமானப்படுத்தியது, டேபிள் வெயிட் எடுத்து வீசி அவர்களை துரத்துகிற வரலாறு நடக்கவில்லையா? கொடுமையாக நடந்தார்கள். திண்டுக்கல் தேர்தல் கருணாநிதி கொடுத்த முதல் பாடம் என்ன? ஆளுங்கட்சி, அசூர பலத்தோடு இருந்த கட்சி, கொள்ளைக்காரன் கோடீஸ்வரன் என்ற நிலையிலே பணபலத்தோடு இருந்த முதலமைச்சர் கருணாநிதி. வெற்றியும் பெற முடியவில்லை, 2வது இடத்தை கூட பெற முடியவில்லை. பாதாளத்தில் விழுந்தார். எம்ஜிஆரின் நேர்மை என்ற சக்தியால் அந்த ஊழலுக்கு அங்கு சாவு மணி அடிக்கப்பட்டது. 1987க்கு பிறகு எப்படி ஒரு மகத்தான தலைவி அதிமுகவுக்கு உருவாவார், அவர் நம்மை வீழ்த்துவார் என்று கருணாநிதி நினைத்தாரா? நினைத்திருக்கவே முடியாது. கருணாநிதி என்ன நினைச்சாரு, எம்ஜிஆர் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டார் அப்படின்னு அவர் நினைச்சார். தலைவர் அமெரிக்காவில் இருக்கார். கருணாநிதி புரட்சி தலைவரை கட்சி விட்டு நீக்கிட்டு அவருக்கு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை அவர் மீது சொல்லிட்டு வன்முறையில் வசைபாடி விட்டு எம்ஜிஆர் பற்றாளர்களையெல்லாம் கொன்று குவித்து விட்ட கருணாநிதி அவர் அமெரிக்காவிலே நோய்வாய்ப்பட்டிருக்கிற போது கருணாநிதி ஒரு அறிக்கை விடுகிறார். நீங்கள் இப்போ கேள்விப்பட்டிருப்பீர்கள். தலைவா, உன்னால் நான் உயர்ந்தேன், முரசொலியில் வருது. வென்றாரும் வெல்வாரும் இல்லாத வகையில் ஒளி வீசும் தலைவா, புரட்சி தலைவரை சொல்றார். எப்போ அங்கே அமெரிக்காவில் இருக்கும்போது? ஆமாம். வென்றாரும் வெல்வாரும் இல்லாத வகையில் ஒளி வீசும் தலைவா, குன்றனைய புகழ் கொண்ட குணக்குன்றே, முடியரசர்க்கில்லாத செல்வாக்கெல்லாம் முழுமையுடன் பெற்று விளங்கும் முழு மதியே, தென்னாடும் தென்னவரம் உள்ளவரை மன்னா உன் திருநாமம் துலங்க வேண்டும், உன்னாலே உயர்வடைந்த என்போன்றோர் உள்ளங்கள் அதை கண்டு மகிழ வேண்டும். இது மிக முக்கியமானது. அவருக்கு என்னன்னா, இந்த பதவி வெறி ஒன்று தான் கருணாநிதிக்கு முக்கியம். மானம், மரியாதை, சூடு சொரணம் இல்லாதவர் என்பதற்கு எடுத்துக்காட்டு. எந்த எம்ஜிஆர் ரசிகர்களை எல்லாம் கொன்று குவித்தாலும் பரவாயில்லை, நான் வாழ வேண்டும் என்று நினைத்தாரோ, இறுதியிலே ஒன்றும் முடியலங்கிற நேரத்தில் புரட்சி தலைவருக்கு புகழ்பாடி எப்படியாவது தற்காலிகமாக என்ன முதலமைச்சர் ஆக்குங்க. அதுவும் எப்போ? 84 அவர் அமெரிக்காவில் இருக்கும்போது. இதுக்கப்புறம் தான்
என்னிடம் பதவி கொடுங்கள், என் நண்பர் வந்தால் திருப்பி கொடுக்கிறேன்னு சொன்னது இதுக்கப்புறம் சொல்றேன். இப்படிப்பட்ட ஒரு கொடுமைக்கார சுயநலக்கார அரசியல்வாதி சந்தர்ப்பவாதியை அகில உலக அரசியலில் பொதுவாழ்வில் யாருமே பார்த்திருக்க முடியாது. இதற்கு பிறகு இந்த இயக்கம் அழிந்துவிடும் என்று நினைத்தார். புரட்சி தலைவியையும் முடித்து விட அவர் திட்டமிட்டிருந்தாரா இல்லையா? ஆமாங்க, புரட்சி தலைவர் முதல்ல எதிர்பார்க்கல. தலைவி இப்படி ஒரு இறைவனுடைய ஒரு உருவமாகவே வருவது போல புரட்சி தலைவனுடைய வடிவமாக அவதரித்து இப்படி அதிமுகவினுடைய தலைவியாக புரட்சி தலைவரினுடைய நிழலாக தமிழகத்தில் வலம் வந்து எம்ஜிஆரின் பெயரை காப்பார், இரட்டை இலையை காப்பார், அண்ணாவின் கொள்கைகளை காப்பார் என்று கருணாநிதி கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. அதுதான் கருணாநிதிக்கு இன்னைக்கு இருக்கிற ஆத்திரம். அம்மா நினைச்சாவே கருணாநிதிக்கு நடுக்கம்தான், இன்னைக்கு நடுக்கம்தான். அவர் வீட்டில் பார்த்தால் அவருக்கு அப்புறம் அவருடைய ஜெனரேஷன் எல்லாம் திணிக்கப்பட்ட தலைமை. ஒரு நேச்சுரல் பிரில்லியன்ஸ் கிடையாது. இல்லை இல்லை. இங்கே புரட்சி தலைவருக்கு அப்புறம் இயக்கத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைவி அவரை விட பன்மடங்கு புத்திசாலித்தனமாகவும் இன்னும் ஷார்ப்பாகவும். அதனால்தான் அவர் முன்பே புரிந்து கொண்டு இந்த இயக்கத்திற்கு சரியான நபர் புரட்சி தலைவிதான் என்று சொல்லி சரியாக 82ஆம் ஆண்டு நினைக்கிறேன் கொள்கை பரப்பு செயலாளராக கொண்டு வந்து அவையில் நிறுத்தியதற்கு காரணம் இவருடைய புத்திசாலித்தனத்தை புரிந்து கொண்டதனால் தான். உண்மைங்க. தலைவர் எல்லோருடன் கலந்து செயல்படுவார். எங்களிடமெல்லாம் கலப்பார், என்னிடம் கூட கலந்திருக்கிறார். தலைவருக்கு அம்மா மீது ஒரு அளப்பரிய பாசம் மட்டுமல்ல, அம்மாவனுடைய அறிவின் மீது அளப்பரிய பாசம், நுண்ணறிவு மிக்கவர். ஒரு முறை சொல்லி இருக்கிறார், ராஜாஜி அவர்கள் பெரிய நுண்ணறிவு மூதறிஞர் என்று சொல்லுகிறோம், அம்மாவிடம் ராஜாஜியை விட நுண்ணறிவு மூளையை கண்டு கண்டு நான் அதிசயப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இது நடந்த உண்மை. 84 புரட்சி தலைவர் அவர்கள் அமெரிக்காவில் இருந்தபோது புரட்சி தலைவி அவர்கள் அப்போது கொள்கை பரப்பு செயலாளர் இருந்தார்கள். ராஜாஜி நல்ல ஆட்சி செய்தார். நான் அவரையும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு பண்ணணுங்கிற பேஷன் she had inside. Passion and what I can say, that boldness, that vision got imprinted in her inner mind. உங்களுக்கு அந்த நோக்கம், அப்படி அந்த அளவுக்கு நோக்கம் உடையவர்கள் அவர்கள். எதை செஞ்சாலும் ஒன் திங் which everybody was admiring, including எம்ஜிஆர் in those days, என்னென்னா அம்மா எதை செஞ்சாலும் டோட்டல் பர்ஃபெக்ஷன் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. செய்வன திருந்த செய், இதை முக்கியமாக அவன் கருதுவேன். நான் டியூரிங் மை டென்யூர் as மினிஸ்டர் ஐ ஹேவ் வாட்ச்ட். எதை செஞ்சாலும் பர்ஃபெக்ஷன் இருக்கணும், டோட்டல் பர்ஃபெக்ஷன் இருக்கணும். அதில் டீவியேஷன் வயலேஷன் இருக்குந்தா அவங்களால பொறுத்துக்கவே முடியாது. we are in public life, we are doing service to the public, there should be 100% perfection in our deeds என்று கருதக்கூடிய அளவுக்கு அணுகுமுறை. இன்னொரு பெரிய ஆச்சரியம், உங்களுக்கு ரொம்ப ஞாபக சக்தி ராஜாஜிக்கு அதிகம்னு சொல்லுவாங்க. நாங்களாம் என்னோடய சீனியர் மோகன்குமார் அமங்கலத்துக்கு பெரிய ஞாபக சக்தின்னு சொல்லுவோம். அம்மாவோட பல வருஷம் பழகுகிற வாய்ப்பை பெற்றேன். she has got photographic memory. ஃபோட்டோகிராஃபிக் மெமரி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெரிய நினைவாற்றல். எந்த ஒரு செய்தியை சொல்லுங்கள், பார்க்கட்டும் பேசட்டும் அப்படியே மனசில் வச்சுக்குவாங்க. சந்தர்ப்பம் வருகிற போது அந்த நினைவை திரும்ப பெற்று அதற்கு செயல்வடிவம் கொடுப்பாங்க. புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பித்த போது பின்னால் இங்கே வந்து சேர்ந்த பல மூத்த தலைவர்கள், மதிக்கக்கூடிய அதிமுக தலைவர்கள் முதலில் புரட்சி தலைவரை விமர்சனம் செய்தார்கள், கடுமையாக விமர்சனம் செய்தார்கள். பாவுசா மாதவன் போன்றவர்கள் எல்லாம் சட்டமன்றத்திலே புரட்சி தலைவரை கடுமையாக விமர்சனம் செய்தார்கள். ஆமாம். ஆனால் புரட்சி தலைவர் அதை மனதில் வைத்து கொள்ளாமல் அவர்கள் அத்தனை பேரையும் அரவணைத்து கொண்டு ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆற்றல் இருக்கிறது என்று தன் பக்கம் சேர்த்து. ஆமாங்க, அவருடைய பெருந்தன்மை. இப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்றத்துக்கு போன பலரை அவர்களுடைய தொண்டிற்காக, அவருடைய மக்கள் பணிக்காக ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா? அவர்கள் எட்டப்பர்களாக மாறி அதிமுகவுக்கும் புரட்சித் தலைவி அம்மாவுக்கும் துரோகங்களை இழக்கக்கூடிய அத்தகைய குணம் படைத்தவர்கள் நமக்கு வேண்டும் என்று எடுத்துக்கொண்டார். உதாரணமாக அதிமுக துவங்கிய காலத்திலே ஆரம் வீரப்ப நம்ம இயக்கத்திலே இல்லை, காலம் கடந்து தான் வந்தார். புரட்சி தலைவராகட்டும் புரட்சி தலைவி ஆகட்டும் தன்னை கடுமையாக விமர்சனம் செய்தவர்களை கூட இல்லை இவர்கள் தேவை என்று சொல்லி பக்கத்தில் கொண்டு வைத்து கொண்டிருந்தார். புரட்சி தலைவர் அமெரிக்காவில் இருந்தபோது ஆர்எம்பி அவர்களுடைய செல்வாக்கு அதிமுகவில் எப்படி இருந்தது, இவரை எப்படி சிறுமைப்படுத்த வேண்டும் என்று ஆர்எம்பி செயல்பட்டு கொண்டிருந்த காலத்தில் வெளிப்படையாக ஒரு பேட்டியில் சொன்னார்,
அப்பொழுது ஆரம்பிய புரட்சித் தலைவி வரக்கூடாது என்று நினைத்து கொண்டிருந்த காலம். அதனால் வெளிப்படையாக சொன்னார், கருணாநிதி இஸ் மை பொலிட்டிக்கல் ஆப்பனண்ட், வேறஸ் வீரப்பன் இஸ் மை பர்சனல் எனிமி. அப்படி சொன்ன புரட்சி தலைவிதான் அவரை பக்கத்தில் வைத்து அமைச்சராக்கி அழகு பார்த்தாரா இல்லையா? அது முக்கியம். இன்னொரு முக்கியம் என்னென்னா, அப்படிப்பட்ட ஆர்மியை அரசியலில் உண்மையிலே செல்லாக்காசு ஆக்கிவிட வேண்டும் என்று அம்மா நினைத்திருக்கலாம். ஆனால் அம்மா கட்சி கட்டுப்பாடு மிக்கவர், கட்சியினுடைய கொள்கைகளுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவர், கட்சிக்கு எதிராக என்றுமே செயல்பட மாட்டார். அதே ஆர்மி திருச்செந்தூரிலே வேட்பாளராக நின்றபோது அம்மா சென்று பட்டி தொட்டியெல்லாம் அங்கு பிரச்சாரம் செய்து அம்மா அந்த முயற்சியில் ஈடுபடாமல் இருந்த ஆரம் வீரப்பன் பல குற்றச்சாட்டு இருந்த நேரத்திலே வெற்றி பெற்றே இருக்க முடியாது, வெற்றி பெற செய்த பை எலெக்ஷன் 1986. ஆமா, ரைட். அம்மாவை வீழ்த்த வேண்டும் என்று ஆர்மி எண்ணுகிறார். ஆனால் ஆர்மி வெற்றி பெற வேண்டும், அதிமுக காக்கப்பட வேண்டும், புரட்சி தலைவர் இயக்கம் காக்கப்பட வேண்டும் என்று பெருந்தன்மையோடு நினைத்தார் அம்மா. இது அம்மாவுக்கு மற்றவங்களுக்கு இருக்கிற ஒரு வேறுபாடு. இன்ஃபேக்ட் புரட்சி தலைவர் அம்மாவை கொள்கை பரப்பு செயலாளராக்கினார். ஆனால் மக்கள் இவர்தான் வருங்காலத்தில் தலைவி என்று எடுத்துக்கொண்ட அந்த ஃபினாமினல் சேஞ்ச் அண்ட் அக்செப்டன்ஸை எப்படி பார்க்குறீங்க? எங்களிடம் அவர் பேசுகிற போது கருணாநிதி ஒரு விஷப்பாம்பு, தீய சக்தி. அந்த தீய சக்தியை நுண்ணறிவால் தான் வீழ்த்த முடியும், சிங்கம் போன்ற துணிச்சலால் தான் வீழ்த்த முடியும். அந்த நுண்ணறிவும் துணிச்சலுமுள்ள என் கண்ணுக்கு தெரிந்த ஒரே தலைவர் இயக்கத்தில் அம்முவைத்தான் பார்க்கிறேன், புரட்சி தலைவியைத்தான் பார்க்கிறேன் என்று எங்களிடம் சொல்லிக்கொண்டே இருப்பார். அம்மாவை எதிர்க்கின்ற உள்கட்சிக்காரர்களெல்லாம் தலைவர் தமாசாக பேசிக்கொண்டு விருந்து வைப்பார், விருந்துக்கு அழைப்பார். அம்மாவை புறஞ்சொல்லுகின்றவர்களையும் அங்கே அழைப்பார். அவர்களெல்லாம் அம்மாவோடு பேசக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தருவார். அம்மா கிட்ட யாராவது ஒரு 15 நிமிஷம் அரை மணி நேரம் பேசிட்டா எப்பேற்பட்ட எதிரியும் அம்மாவினுடைய அறிவுக்கு அடிமை ஆக வேண்டும். அத்தகைய சக்தி அம்மாவுக்கு இருக்குது. அடுத்து அம்மாவை மக்கள் புரட்சி தலைவரினுடைய வாரிசு என்று உளமாற மனமாற ஏற்றுக்கொண்டார்கள். மனிதநேயம். அம்மா அவர்கள் தலைமை கழகத்துக்கு வருவார். அவர் சத்துணவு அமைப்பினுடைய பிரதிநிதியாக இருந்த நேரத்திலேயே கையில் என்ன காசு இருக்கோ, அம்மா கஷ்டம் அப்படின்ட்டு யார் சொன்னாலும், குறிப்பாக பெண்கள் யார் சொன்னாலும், இருக்கிறதே எவ்வளோ கொண்டு வந்துட்டாலும் போகிற நேரம் எல்லாத்தையும் அந்த ஈகை குணத்தோடு கொடுத்து விடுவார். அவர்கள் முகத்திலே ஒரு மலர்ச்சியை பார்த்து அதிலே மனமகிழ்ச்சி அடைவார். அப்போதெல்லாம் நாங்களாம் பார்ப்போம், அந்த புரட்சி தலைவரினுடைய அந்த உள்ளத்தை அப்படியே அம்மா கிட்ட பார்ப்போம். என்ன கையில் இருந்தாலும் ஏழைங்க கேட்டால் கட்சிக்காரங்களுக்கு எடுத்து அள்ளி அள்ளி கொடுத்துருவாங்க. ஒரு முதலமைச்சராக அவரை கண்டு வியந்த காலம் எப்போது? அம்மா இஸ் வெரி ஏபிள் ஹேண்டட் அட்மினிஸ்ட்ரேட்டர். அம்மா இந்த ரூரல் ரிடன் கவர்மெண்ட் அப்படின்னு போக மாட்டாங்க. நீட் பேஸ்டு அப்ரோச். மக்களுக்கு என்ன தேவை, நாட்டின் முன்னேற்றத்திற்கு என்ன தேவை, அதற்கு தடைகள் எது இருந்தாலும் தகர்த்தெறிந்து விட்டு நாட்டினுடைய வளர்ச்சியே தன்னுடைய குறிக்கோளாக கொண்டிருந்தார். ஒன்று. ரெண்டாவது, மக்களுக்கு சுபிச்சம் இருக்க வேண்டும் ரொம்ப அக்கறையாக இருந்தார். ஏழ்மை அதிகமாக இருக்குது. நாட்டினுடைய வறுமை கோட்டின் கீழே இருக்கிற மக்கள் 40% மேல் இருக்கின்ற நிலையை மாற்ற வேண்டும். 3 வேளையும் அவர்களுக்கு உணவு கிடைக்க வேண்டும், வறுமை பிணி போக வேண்டும் என்பதை பொருளாதார கொள்கையாக கொண்டு ஆட்சி கட்டிலையில் அவர் அமர்ந்திருந்தார். இரவு பகல் என்று பாராமல் சிந்தித்ததெல்லாம் தமிழகத்தினுடைய மக்களினுடைய ஏழ்மையை எப்படி போக்குவது, அவர் குடும்பத்திலே அடுப்பு எரிய வேண்டும், விளக்கு எரிய வேண்டும், அந்த வறுமையை போக்கு, அடுத்து நோயற்ற வாழ்வை அவர்களுக்கு தர வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? பணம் இல்லாமல் இருக்கிற ஏழை மக்கள் ஒரு ஹார்ட் ட்ரபிள்னால் எங்கே போவாங்க பணத்துக்கு, ஒரு கிட்னி ட்ரபிள்னால் எங்கே போவாங்க, ஒரு காம்ப்ளிகேட்டட் டிசீஸ்னால் எங்கே போவாங்க? சதா அதையே சிந்தித்து கொண்டிருந்த அம்மா ஆட்சி பீடத்துக்கு வந்தவுடன் அதைத்தான் நடைமுறைப்படுத்தினார். ஒரு சமீபத்தில் கிடைத்த ஒரு புள்ளிவிவர கணக்கின்படி பொது மருத்துவமனையில் இந்த 4 ஆண்டுகளுக்குள் 1,30,000 பேருக்கு மேல் சிறப்பான முறையில் இலவச சிகிச்சை அளிப்பதாக சமீபத்தில் ஒரு புள்ளிவிவர கணக்கு. உங்களோட நீண்ட அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக ஜெயா சார்பில் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். நன்றி ஐயா, வணக்கம். நேயர்களே, மீண்டும் நடந்தது என்ற நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.